ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் வித் அம்மு சேனல். இன்றைக்கி கத்திரிக்காய் கிரேவி தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம தோட்டத்துக்கு போயிட்டு கத்திரிக்காய் பறிச்சுட்டு வந்துடுவோம். ஏற்கனவே நான் கத்திரிக்காய் பறிச்சதும் காமிச்சிருக்கேன் நம்ம வீடியோவில். இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக செய்யலான்னு சொல்லிட்டு பறிக்கிறதுக்காக போகிறோம். இந்த பாருங்கள், நல்லா காய் வந்து நல்லா கொத்து கொத்தாக காய்ச்சிருந்தது. இந்த பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக எப்படி இருக்குது பாருங்கள். ஃப்ரெஷ்ஷாக செஞ்சால் அந்த சமையலே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 2-3 நாள் கழித்து செய்கிறதோட செடியிலேருந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக செய்தோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனோட சுவையே வந்து தனியாக இருக்கும். இன்றைக்கி கத்திரிக்காய் கிரேவி சாப்பிடணும் போல் இருந்தது. அதுக்காக தான் நம்ம இன்றைக்கி தோட்டத்துக்கு வந்திருக்கோம் கத்திரிக்காய் பறிக்க. அதை பாருங்கள், எல்லாத்தையும் பறிச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள். நல்லா பூவு, அப்படியே காய்கள், பிஞ்சுகள் எல்லாமே இருக்குது. நல்லா இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஒரு சில கத்திரிக்காய்கள்லாம் நல்லாவே முத்திருச்சு, நல்லா விதை மாதிரி வந்துருச்சு. சரி, அதை விட்டுறலாம் விதைக்காகன்னு நான் வச்சுருக்கேன். இந்த பாருங்கள், பிஞ்சு கத்திரிக்காய் ஒரு நாள் நான் பறிச்சுட்டு நான் உங்களுக்கு எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு செய்து காட்டுறேன். இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் கிரேவி தான் செய்ய போகிறோம். இனிமேல் ஒவ்வொரு தடையும் பறிக்கும் போது நான் உங்களுக்கு ஒவ்வொரு டிஷ்ஷும் வந்து செய்து காட்டுறேன். வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா, ஒன்று வந்து நல்ல கத்திரிப்பு கலர் டார்க் கலரில் கிடச்சிருக்கு, இன்னொன்று வந்து லைட் கலரில் கிடச்சிருக்கு. இந்த கத்திரிக்காய் கிரேவி வந்து நல்லாயிருக்கும் டேஸ்டியாக. அதுவும் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை பாருங்கள், இது வந்து கலர் வந்து நல்லா டார்க்காக இருக்குது. ஒரு சில கத்திரிக்காய் வந்து லைட் கலரில் காய்ச்சிருக்கு. எல்லாத்தையும் பறிச்சுட்டு வந்துட்டேன். ஓரளவுக்கு மீதி எல்லாம் பிஞ்சாக தான் இருக்குது. ஏற்கனவே வந்து ஒரு 2 கிலோ பறிச்சிட்டேன் நான் கத்திரிக்காய். சரி, இருந்ததுக்கு தகுந்த மாதிரி நம்ம பறிப்போம்னு சொல்லிவிட்டு நான் பறிக்கிறேன். நான் இதை பறிச்சுட்டு காட்டுறேன் எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னு பார்ப்போம். நம்ம ஒரு 1/2 கிலோ கிடச்சா கூட போதும் இன்றைக்கி. ஏன்னா கொஞ்சம் தான் செய்ய போகிறேன் நான் இன்றைக்கி. அதுக்காக தான் இதை பறிச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. இந்த பாருங்கள், இது பார்த்திங்களா, கலர் கொஞ்சம் வெளுத்த மாதிரி இருக்குது. ஒரு சில கத்திரிக்காய் வந்து கலர் வந்து நல்லா டார்க் கலரில் கிடச்சிருக்கு. இதை பாருங்கள், இதெல்லாம் வந்து நல்லா டார்க் கலரில் கிடச்சிருக்கு பாருங்கள். ஒரு சில வந்து லைட்டாக அதை வெரைட்டி வந்து அந்த நாற்றுலேயே வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டி இருந்திருக்கு போல இருக்குது. காய்க்கும் போது தான் நமக்கு தெரியுது ஒவ்வொரு செடியும் ஒவ்வொரு கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், எல்லாத்தையும் நான் பறிச்சுட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. நல்லா வெயில் படுது பாருங்கள் செடியில். நல்லா வெயில் இந்த மாதிரி படும்போது நமக்கு எந்த பூச்செல்லாம் அண்டாது, நல்லா நமக்கு காய்ச்சி தரும். ஏதாவது வந்து பூச்சி மாதிரி இலையில வந்து தாக்கியிருந்தால் நம்ம அந்த இலையெல்லாம் நம்ம பிரித்து போட்டுற வேண்டியது தான். அப்படி இல்லைனா நம்ம சாம்பல் கூட நம்ம தெளிச்சிக்கலாம். இந்த பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா கலர் வந்து வெளுத்தமாக இருக்குது. இந்த தடவை வந்து நிறையா கத்திரிக்காய் வந்து வெளுத்ததில் தான் நிறைய கிடச்சிருக்கு. நான் பறிச்சுட்டு காமிச்சா தெரியும் பாருங்களேன். இந்த இதுதான் இன்றைக்கி பறித்த காய். கிட்டத்தட்ட இது வந்து 1 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன். 1 கிலோ 3/4 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வந்து கொஞ்சம் பக்கத்து வீட்டில் ஃப்ரெண்டுக்கு கொடுத்துட்டு நான் மீதி எடுத்துகிட்டு வந்து தான் இன்றைக்கி நான் கத்திரிக்காய் கிரேவி வந்து செய்ய போகிறேன். ஒவ்வொரு தடவை பறிக்கும் போது யாருக்காவது கொஞ்சம் கொடுத்துட்டு வர்றது, அது ஒரு சந்தோஷமாக இருக்கும் மனசுக்கு. அதுக்காக தான் நம்ம தோட்டத்தில் விளைஞ்சதை மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது சந்தோஷமாக இருக்கும். அது ஃப்ரெஷ்ஷாக வந்து சமைச்சு சாப்பிடும் போது இன்னும் டேஸ்டியாக இருக்கும். இந்த கத்திரிக்காய் கிரேவிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி வறுத்து தான் அரைக்க போகிறோம். இதை பாருங்கள், இப்போ காமிக்கிறேன் என்னென்னு. உளுந்து பாருங்கள், நல்லா 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், கொத்தமல்லி வந்து 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். காஞ்ச மிளகா ஒரு 7-8 காஞ்ச மிளகா, அரிசி ஒரு 1/2 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், வெந்தயம் சும்மா ரவோண்டு ஒரு 1/4 ஸ்பூன் வந்து எடுத்துருக்கேன். இதெல்லாம் நம்ம வறுத்து வந்து பவுட்ரு வந்து ஃப்ரெஷ்ஷாக பொடி பண்ணி தான் சேர்க்க போகிறோம். இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீட்டு மிளகாத்தூள் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி மசாலாவை நம்ம வறுத்து அரைக்க போகிறோம். புளி பாருங்கள், சின்ன புளி வந்து நம்ம ஊற வச்சுக்குவோம். நம்ம இது வந்து அந்த கத்திரிக்காய்க்கு டேஸ்ட்டை கொடுக்கும். எப்பயுமே கத்திரிக்காயில் வந்து அந்த புளி போட்டால் அது ஒரு டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோம். கடாய் சூடானவுடனே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிங்க. நம்ம எண்ணெய் ஊற்றி நம்ம வறுக்கலாம். எண்ணெய் இல்லாமல் நம்ம ட்ரையாகவும் வறுக்கலாம். ஒன்று ஒவ்வொரு டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றி ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகா போட்டுக்கிறோம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க. இந்த காஞ்ச மிளகா வந்து ரொம்ப காராது நான் வச்சுருக்கிறது. அதனால் நான் வந்து ஒரு 8 மிளகா சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கடலைப்பருப்பு, வெள்ளை உளுந்து, எல்லா மசாலா ஜாமானையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு போட்டுட்டேன், வெள்ளை உளுந்து போட்டுட்டேன். இப்போ வந்து தனியா சேர்த்துக்கலாம். தனியா, அதுக்கப்புறம் வந்து நம்ம மிளகு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வறுக்கணும். அரிசி, வெந்தயம், இது எல்லாத்தையுமே உங்களுக்கு காட்டுறதுக்காக இப்படி காமிச்சிருக்கேன் நான். இது எல்லாத்தையுமே ஒன்றா கூட நம்ம அப்படியே போட்டு நம்ம வறுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே வறுத்து கொடுக்கணும். ரொம்ப தீஞ்சிடக்கூடாது. தீ அதிகமாக வச்சிட்டோன்னா அதனோட டேஸ்ட்டே வந்து மாறிடணும். பாருங்கள், அந்த உளுந்தெல்லாம் ஒரு மாதிரி கோல்டன் கலரில் வர வரைக்கும் நம்ம வறுத்து ஆஃப் பண்ணிடணும். இப்போ அந்த கத்திரிக்காயில் நான் இது தான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்த கத்திரிக்காய். இந்த கத்திரிக்காயில் தான் நான் செய்ய போகிறேன். மீதியெல்லாம் அப்படியே பக்கத்தில் இருந்தவங்க வீட்டுக்கு கொடுத்துட்டு வந்துட்டேன். இந்த கத்திரிக்காய்க்கு தேவையான அளவு தான் நான் வந்து இது வந்து ஒரு 1/4 கிலோவுக்கு அதுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு வந்து 2 பெரிய வெங்காயம் வந்து நான் பொடியாக கட் பண்ணிக்கிறேன் பாருங்கள்.
இதுக்கு வந்து நம்ம தக்காளி பழம் சேர்க்க தேவையில்லை. இந்த வெங்காயம் பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பூண்டு இல்லை 15 பூண்டு பல் வந்து உரித்து வச்சுக்கோங்க. இதுதான் கருவேப்பிலை. இதுதான் வந்து இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸு. கத்திரிக்காயை நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன். கட் பண்ணிவிட்டு அப்படியே நான் வந்து தண்ணியில் போட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம கத்திரிக்காயை கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டுறணும், இல்லைனா கருத்த மாதிரி ஆகிடும். அதுக்காக தான். நீங்கள் வந்து கொஞ்சம் பொடிசாக அரைஞ்சேன்னா நமக்கு சீக்கிரமாக வெந்துடும். அதனால தான் நான் சின்ன சின்னதாக அரைஞ்சிக்கிறேன், ரொம்ப பெருசாக அரியல. ஏன்னா வந்து இது வந்து கிரேவி மாதிரி தானே செய்ய போகிறோம். ஸோ அந்த நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சோம் இல்லையா, அந்த எண்ணெயிலே நம்ம இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணுன்னா நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். நம்ம இப்போ வந்து உரித்து வச்ச அந்த பூண்டை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு 15 பூண்டு பல் இருக்கும். அப்படியே முழுசாக அந்த கட்டி பூண்டு ஒன்று எடுத்து உரித்து வச்சுக்கிட்டேன். அது கொஞ்சம் வதங்கணுன்னா வெங்காயத்தையுமே போட்டுட்டேன். நான் 2 வெங்காயம் வந்து பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தாலும் நல்லா 2 பிடி சின்ன வெங்காயம் கூட போட்டுக்கலாம் கட் பண்ணி. ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதக்குங்க. அந்த வெங்காயம் வந்து அந்த கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் வதக்கிட்டு இந்த கத்திரிக்காயை நம்ம போடணும். இந்த பாருங்கள், கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா தண்ணியில், அந்த கத்திரிக்காயுமே நம்ம எடுத்து போட்டு வதக்க வேண்டியது தான். இந்த பாருங்கள், அப்படியே வதக்கி கொடுங்க. அந்த வெங்காயம் கலர் கொஞ்சம் மாறினோன்னா கத்திரிக்காய் போட்டு நல்லா வதக்குங்க. இப்போ ஒரு சிட்டிக்கு மஞ்சத்தூள் வந்து போட்டுக்கலாம் கத்திரிக்காயில். நல்லா வதங்கட்டும். இப்போ மூடி வச்சுருவோம். நம்ம ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேகட்டும். கத்திரிக்காய் சீக்கிரமாக வெந்துடும். 5 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம் நம்ம எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதை பாருங்கள், 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. அந்த ஆவிலே வந்து பாருங்கள் கத்திரிக்காய் அப்படியே வெந்த மாதிரி இருக்குது. பாருங்கள், அந்த மஞ்சத்தூள் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த ஆவிலே வந்து கத்திரிக்காய் வந்து வதங்கிடுச்சு. இப்போ நாம் வந்து அந்த புளியை ஊற வச்சோம் இல்லையா, அது வந்து 1 டம்ளர் இல்லை 3/4 டம்ளருக்கு வரும் அந்த கரைசல். அந்த கரைசல் அப்படியே ஊற்றிடுங்க. பாருங்கள், இப்போ அந்த புளி ஊற்றும் போது அந்த கத்திரிக்காய் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் இதை அப்படியே மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். அதுக்குள்ளே நம்ம வறுத்து வச்ச மசாலா வந்து ஆறி இருக்கும். அது எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்த்துட்டு அரைச்சிடலாம். அப்படியே பாருங்கள், நம்ம மசாலா வந்து ஆறிடுச்சு. இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா மழை அரைச்சிருங்க. அப்படியே நல்லா பவுட்ரு மாதிரி. தண்ணிலாம் ஊற்ற தேவையில்ல, அப்படியே வந்து ட்ரையாகவே நம்ம அரைச்சிக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு நல்லா பொடியாகிடுச்சு. இப்போ நம்ம வந்து வெந்துருச்சான்னு பார்ப்போம். இருங்க, 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், அப்படியே காய் வந்து அந்த புளி தண்ணி வந்து கத்திரிக்காயில் ஏறி நல்லா வந்து வெந்துருச்சு. காய் நல்லா சாஃப்டாகிடுச்சு. இப்போ இந்த கத்திரிக்காய்க்கு தகுந்த உப்பு சேர்த்துக்குவோம். கல் உப்பு சேர்த்துக்குவோம். அதுதான் வந்து டேஸ்ட்டை கொடுக்கும். அதுக்காக தான் அளவும் அப்போ கரெக்டாக இருக்கும் நமக்கு கல் உப்பு சேர்க்கும் போது. இப்போ நம்ம வந்து பொடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவையும் போட்டுடலாம். நம்ம போட்டுட்டு அப்படியே நம்ம கிளறி கொடுக்க வேண்டியது தான். நமக்கு வந்து நம்ம ரொம்ப ட்ரையாக வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக வந்து ஒரு 1/4 டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி லைட்டாக கொஞ்சம் கிரேவி சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி, இல்லை வந்து இட்லி தோசை இதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி நான் வந்து செய்ய போகிறனால நான் வந்து 1 டம்ளர் வந்து தண்ணி வந்து ஊற்றிக்க போகிறேன். இப்போ அந்த மிக்ஸி ஜாரை கழுவி லைட்டாக தண்ணி ஊற்றிருக்கேன். ஆனால் நான் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்க போகிறேன். உங்களுக்கு வந்து ட்ரையாக வேணும்னா இந்த ஸ்டேஜோடையே நீங்கள் வந்து நிறுத்திக்கலாம். நிறுத்திக்கிட்டு அப்படியே ஸ்லோவில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு அந்த மசாலா ஸ்மெல் எல்லாம் போகிற வரைக்கும் நம்ம வச்சுட்டு இது பண்ணிக்கலாம். நான் இன்னும் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் பாருங்கள். ஏன்னா சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி தான் நான் இன்றைக்கி கிரேவி செய்ய போகிறேன். மூடி வச்சுருங்க. லோ ஃப்ளேமில் ஒரு 8 மினிட்ஸ் கழிச்சு திறந்து பார்ப்போம். அப்படியே அந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு மேலே வருது பாருங்கள். இதுதான் வந்து கரெக்டான ஸ்டேஜ். நான் வந்து சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றனால இந்த லெவலில் நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இன்னும் வந்து ட்ரையாக வேணால் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இதே ஒரு அளவோடு செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே வரும். நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.